ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி ஃபில்டர் பேஜ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்ககிட்ட ஒரு மாஸ்டர் டேட்டா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், அப்புறம் அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், இதெல்லாமே ஒரே ஷீட்லேயே இருக்கு. இப்போ இந்த டேட்டா எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு ஷீட்டாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இப்போ இது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு பேஜாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது வந்து ரொம்ப லேட் ஆகும், கரெக்டாகவும் நம்ம அக்யூரேட்டாக பண்ண முடியாது அந்த அளவுக்கு. அதனால இதில் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதேமாரி ஒரு செல்லை பக்கத்தில் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த நேம் வந்து ஃபில்டர்னு மாற்றிக்கோங்க. ஃபில்டர் மாற்றியாச்சு. இப்போ ஏன்னா இந்த காலம் வச்சு தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். அந்த டேட்டா எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா பிவோட் டேபிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ நியூ ஷீட்டில் இந்த பிவோட் டேபிள் வந்து ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். இதில் ரைட் கிளிக் பண்ணுங்க, பிவோட் டேபிள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா கிளாசிக் பிவோட் டேபிள் லே அவுட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ பிவோட் டேபிள் இந்த மாதிரி மாறிடும். மாறின பிறகு உங்களுக்கு இங்கே சைடில் வந்து இந்த ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கும், என்னென்ன தேவை அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டேட் நேமும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை. அதனால இந்த ரோ வந்து அதை போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட நேம் வந்துருக்கும். அடுத்து ஸ்டேட் கோடு அதை கொடுங்க. அப்புறம் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் நேமும் வேணும், அதனால அதையும் கொடுத்துக்கலாம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோடு வேணும், அதனால அதையும் கொடுத்துங்க. இன்னொரு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல லே அவுட் ஆகிரும். இப்போ இதில் என்னன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஃபில்டர் நம்ம பண்ணணும். ஃபில்டர் வச்சு தனித்தனி பேஜாக பிரியணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் அப்படிங்கிறத எடுத்து ஃபில்டருங்கிறதுல வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு தனியாக வந்து ஃபில்டர் கிரியேட் ஆகிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்தமான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் வரும். அதனால் இப்போ ஆளுங்கிறத கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பக்கத்தில் ஃபீல்டு லிஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த லிஸ்ட் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். சப்டோட்டல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு டு நாட் ஷோ சப்டோட்டல்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டோட்டல்ஸ் எல்லாமே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து கிராண்ட் டோட்டல்ஸ் அப்படின்னு இருக்கிறது அதுவும் வந்து ஆஃப்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனாலிசிஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷன் வச்சு தான் இப்போ நம்ம பிவோட் டேபிள் வந்து மாற்ற போகிறோம். பக்கத்தில் வந்து ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஃபில்டர் ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண ஆப்ஷன் வந்து இதில் காட்டும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஷீட்டாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம், அதனால் இதை கேட்குது. இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாமே இப்போ வந்து தனித்தனி ஷீட்டாக மாறிடும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக வந்துருச்சு. இந்த ஃபீல்டு வந்து கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆந்திர பிரதேஷ் தனியாக அதோட இது ஃபுல்லாகவே கிரியேட் ஆயிடுச்சு. அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சண்டிகார், எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட்டு அதுலேயே வந்து ஷோ ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் பாதி நேம்லாம் மறைஞ்ச மாரி இருக்குது, கொஞ்சம் நம்ம தனித்தனி வைக்கிற மாரி இருக்குது. இதையும் நம்ம இதிலே ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் ஆல் ஷீட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லா சீட்டுமே ஒரே டைமில் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா
எல்லா ஷீட்டுக்குமே வந்து அப்ளை ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இதில் வந்துடும். எல்லா ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு ஷீட்டாக வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.